வணக்கம் மக்களே. 60 வயதிற்கு பிறகு கை, கால், மூட்டு, முதுகு வலி இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது வயதாகிறது என்பதற்காக மட்டும் கிடையாது. எலும்பு அடர்த்தி குறைதல், தசை பலவீனம், விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இன்ஃப்ளமனேஷன் இந்த மாதிரியான நிறைய காரணங்களாக இருக்கலாம். பெயின் வந்த பிறகு மாத்திரை மட்டும் எடுத்து விடுறது தீர்வு கிடையாது. நீண்ட காலத்தில் உணவு முறையை சரி செய்யாமல் பார்த்திங்கன்னா வலி குறையாது. குறிப்பாக 60 வயதிற்கு மேலே மசில் லாஸ் வேகமாக நடக்கும். அதனால் புரோட்டீன், கால்சியம், நல்ல கொழுப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட் மிக அவசியம். ஸோ ஜங்க் ஃபுட்டு, அதிக சர்க்கரை, டீப் ஃப்ரை சாப்பாடு இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா? கிடையாது. ஸோ 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் கை, கால், மூட்டு, முதுகு வலி எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. முதல்ல எள்ளு பற்றி பேசலாங்க. எள்ளு சிறிய விதை தான், ஆனால் கால்சியம் பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். 60 வயதிற்கு மேலே போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம், நல்ல கொழுப்பெல்லாம் இருக்குது. இது எலும்பு வலிமையை ஆதரிக்கும். காலை நேரம் 1 டீஸ்பூன் எள்ளு பொடி சாப்பிடலாம், அல்லது கீரை, சாம்பார், கூட்டில் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இன்னும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கொண்டது. இது ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்டைரக்டாக சரி பண்ணிடும். ஸோ மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா மசிலோடைய ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு கால்சியம் குறைபாடு தான் முக்கியமான ஒரு குறைபாடாக இருக்கும். அதற்கு இந்த எள்ளு விதைகள் ரொம்ப 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 நல்லது அப்படின்னு தான் முக்கியமான தகவலாக இருக்குது. அடுத்தது பாதாம். ஸோ பாதாம் மற்றும் வால்நட் போன்ற நட்ஸு வயதானவர்களுக்கு நல்ல கொழுப்பு மிக அவசியம். ஸோ omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்ஃப்ளமெண்டேஷனை குறைக்க உதவும். ஜாயிண்ட் பெயினுக்கு முக்கிய காரணமே இன்ஃப்ளமேஷன் தான். தினமும் 4லிருந்து 5 பாதாம் ஊற வைத்து சாப்பிடலாம். வால்நட் வாரத்தில் 3லிருந்து 4 முறை எடுத்துக்கலாம். இது பிரெயின் ஹெல்த்துக்கும் உதவும். நட்ஸ் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குல்ல. ஸோ ப்ரோட்டீன் என்ன பண்ணுது? மசில்ஸை ரிப்பேர் பண்ணும். ஸோ அதனால் கை, கால், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மசில் லாஸ் ஆகுது, தசை நமக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான உணவாக இந்த நட்ஸ் வகைகள் இருக்குது. ஆனால் ரோஸ்ட்டு பண்ண, சால்ட்டு யூஸ் பண்ண இந்த நட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரா இல்லைனா சோக்டு நட்ஸ் பாலில் ஊற வைத்து சாப்பிட்லாம், இல்லைனா தண்ணீரில் ஊற வைத்து நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் ஊற வைத்த நட்ஸ் வகைகளை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிறைய குறைபாடு இருக்கலாம். அதில் முக்கியமான குறைபாடு இம்யூனிட்டி பவர் இல்லை, கால்சியம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ முருங்கைக்கீரை மற்றும் பச்சை கீரையில் கால்சியம், அயன், விட்டமின் கே இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ விட்டமின் கே கால்சியமோடைய எலும்பில் சேர்க்க உதவும். வயதானவர்களுக்கு வாரத்தில் 3லிருந்து 4 முறை கீரை சேர்த்தா நல்லது. இது பிளட் சர்க்குலேஷனுக்கு உதவும். அயன் குறைபாடு இருந்தால் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கும். இம்யூனிட்டி பவர் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டான ஒரு மினரல் இன்டேக் அவசியம்ல. அதனால் கீரையை ஓவர் குக் பண்ணாமல், அதாவது அதிகமாக வேக வைக்காமல் லைட்டாக குக் பண்ணி சாப்பிட்டா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தை தர வல்லது. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா மீன் குறிப்பாக சார்டின் மற்றும் சால்மன் போன்றவற்றில் omega-3 நிறைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சி அடைவதற்கும் நமக்கு நிறையவே ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வல்லது. ஸோ வாரத்தில் என்ன பண்ணணும்? 2 முறையாவது மீன்கள் எடுத்துக்க வேணும். இது ஜாயிண்ட் பெயினை குறைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விட்டமின் டி இதில் இருக்கும். ஸோ விட்டமின் டி பார்த்திங்கன்னா டெஃபினன்சி எல்டருக்கு காமனான விஷயம். ஸோ சன்லைட்டு எக்ஸ்போஷர் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டீப் ஃப்ரைலாம் செய்யாமல் ஸ்ட்ரீம்டு அல்லது லைட்டாக குக் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணணும்? ஃப்ளாக் சீட்ஸாக பயன்படுத்திக்கலாம். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த ஆலிவ் விதைகள் சொல்லுவாங்க. ஸோ ஆலிவ் விதைகளும் இந்த omega-3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிட்டால் நல்லதோ அப்படி எடுத்துன்னு நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பயிறு வகைகள். ஸோ பயிறு வகைகள் மற்றும் கொண்டை கடலை புரோட்டீனுடைய சோர்ஸுங்க.
60 வயதிற்கு பிறகு மசில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அடர்த்தி வந்து குறைஞ்சிரும். இந்த மசில் குறைந்தால் என்ன ஆகும், ஜாயிண்ட் மீது அழுத்தம் அதிகமாகும். ஸோ ப்ரோட்டீன் வந்து நமக்கு ரொம்ப தேவை. ப்ரோட்டீனோட இன்டேக் நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணும். தினமும் சிறிய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த பயிர் வகைகள், குறிப்பாக வந்து மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு சர்க்கரை நோய் காமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டசக்தி இல்லாத உணவுகளை சாப்பிட்றது நல்லதா? ஸோ ஊட்டசக்தி நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். முக்கியமாக சுகர் அதிகமாக இருக்கிறவங்க பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த பயிர் வகைகள் ரொம்ப 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 முக்கியம். ஸோ டயபெட்டிக்ஸ், எல்டர்லி பர்சன், ஸோ மூத்த வயது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பயிர் வகைகளை நம்ம தினமும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் மற்றும் இஞ்சி. ஸோ இந்த மாதிரி சமையலில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட உதவுமா? கண்டிப்பாக. நேச்சுரலான ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஃபுட்ஸ் வந்து டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சளில் வந்து குர்குமின் அப்படின்ற ஒரு ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து இன்ஃப்ளமெண்டேஷனை குறைக்க உதவும். வார்ம் மில்கில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு துளி வந்து நம்ம மஞ்சள் தூளை போட்டு தினமும் இரவு நேரங்களில் பால் குடிக்கும்போது, ஸோ பாலில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மஞ்சளில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. இது குறிப்பாக நம்மளுடைய கால் வலி, பாத வலி, இந்த மாதிரியான வலிகளை போக்கக்கூடிய சக்தி வந்து கொண்டிருக்கு. ஸோ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலான ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம வந்து மெடிசன் எடுத்துப்போம். அது கூட சேர்த்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்யும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பழங்கள். குறிப்பாக என்ன பழங்கள்? ஆரஞ்சு, மாதுளை, பேரிச்சம்பழம், இந்த மாதிரியான பழங்களை நம்ம தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் டேமேஜ் எல்லாம் குறைச்சிரும். விட்டமின் சி வந்து கொலாஜனுக்கு சப்போர்ட் தரும். ஸோ கொலாஜன் என்ன பண்ணுதுன்னா ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாக்குது. இல்லாமல் ஹைட்ரேஷன் மெயின்டைன் அவசியம். ஸோ என்ன பண்ணணும், சுகர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் மேலே கவனம் செலுத்தணும். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் அப்படின்றது முக்கியம். கை கால் வலி, பாத வலி, மூட்டு வலி இருந்தால் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்கள், ஒரு 10லேருந்து 20 நிமிடங்கள் வந்து வாக்கிங் பண்ணுறது, ஸோ டயட் கண்ட்ரோல், ஒரு சில விஷயங்கள். ஸோ வந்து நிறையவே வந்து பயிற்சிகள் இருக்குது. மூச்சு பயிற்சியிலேருந்து சாதாரண நடைப்பயிற்சி வரைக்கும் பெரியவர்கள் பண்ணாவே இந்த மாதிரியான வழிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ வயதாகிடுச்சு, இதுக்கு மேலே நடக்க முடியாது, பெட் ரெஸ்ட்டு, பெட்டில் தான் வந்து படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா கிடையாது. ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே மக்களே, 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரியான சில வலிகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஒரு சில பெயின் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இது போல் தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.